ஒரு சிறுமி தன்னுடைய தாத்தா கிட்ட, தாத்தா நான் டாக்டருக்கு படிக்கிறதா இல்ல இன்ஜினியருக்கு படிக்கிறதா இல்ல கலெக்டருக்கு படிக்கிறதானே தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு தாத்தா, இதை யோசிச்சு எனக்கு தலைதான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த தாத்தாவும் 3 வெவ்வேறு விதமான சாக்லேட்டை கையில வச்சுக்கிட்டு இந்த 3 சாக்லேட்ல ஏதாவது ஒண்ணு எடுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணும் 3 சாக்லேட்ல எது நல்லா இருக்கும், எதை எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சு கடைசியில ஒரு சாக்லேட்டை எடுக்குது. அப்ப வழியில போற ஒரு சின்ன பையன் கிட்ட அந்த தாத்தா கையில ஒரு சாக்லேட்டை வச்சுக்கிட்டு, இந்தாப்பா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவன் உடனே அந்த தாத்தா கையில இருக்கிற சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு போறான். அந்த தாத்தாவும் அந்த பொண்ணு கிட்ட, இதுல நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா, அவன் என் கையில இருந்து சாக்லேட்டை எடுக்கிறதுக்கு 10 செகண்ட் கூட ஆகல, ஆனா உனக்கு என் கையில இருந்த சாக்லேட்டை எடுக்க 2 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னா என் கையில 3 சாக்லேட் இருந்ததுதான் அதுக்கு காரணம். எப்பவுமே நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, உன் கையில நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உன்னோட நேரம் தான் வீணாவும், அது உன்னை குழப்பத்துல தள்ளி விட்டுடும். அதுவே நீ உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சனா உனக்கு அதுல குழப்பமும் இருக்காது, உன்னுடைய நேரமும் வீணாகாது. பேத்தி, நான் சொன்னதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.